வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சுப்பா. நேரத்தில்னா 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். சரிங்களா? என்னப்பா பண்ணுறது, நானும் சரி 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்லேயும் வேலை செஞ்சு வேலைக்கும் போயிட்டு வரனால ரொம்ப டயர்டாயிடுது. காலையில் நேரத்தில் எந்திரிக்கவே முடியறதில்ல. என்னன்னே தெரிலப்பா. எப்படி சொல்கிறது, நல்ல வீட்டில் நிறைய சாம்பிராணி போடலான் இருக்கேன். சாம்பிராணி போட்டால் தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட சக்தி, ஒரு கண் திஷ்டி அதெல்லாம் இருந்தால் கூட போயிடும். கண் திஷ்டி தான் நிறையா. 2 பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கண் வைக்கிறாங்கப்பா. கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்கிறது நமக்கு தானே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி கண் திஷ்டி நிறையா இருந்தாலும் நமக்கு சோம்பேறியாக இருக்கும், கை கால் வலி இருக்கும், வேலையே செய்ய முடியாது. இந்த மாதிரி வீட்டு மேலேயும் கண் திஷ்டி இருக்கும், நம்ம மேலேயும் இருக்கும். அதனால் சாம்பிராணி, பால் சாம்பிராணி வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ போடுவேன். இந்த ஒரு வாரமாக போடுறதே இல்லைன்ட்டு பால் சாம்பிராணி போடலான் இருக்கேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ தரேன். சரிங்களா? சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குது, போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்படியே துளசி மாடத்துக்கும் ஒரு குளம் போட்டு அழகாக ஒரு பத்தி வச்சாச்சு. பக்கத்து கம்பெனிலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு நிலைவாசல் பூஜை அழகாக பண்ணியாச்சு. காலையில் இந்த மாதிரி மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுறது அந்த நாளே நல்லா போகும். என்ன கேட்டிங்கன்னா, ஆமாப்பா, ஒரே ஒரு பத்தி. சரிங்களா? ஒரே ஒரு பத்தி பொருத்தி வச்சுட்டு நம்ம வாசலில் கோலம் போடும் போதே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ளே என்னோடய பூஜை அறை ரொம்ப குப்பையாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பையன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். செவ்வாய்க்கிழமைனால க்ளீன் பண்ண முடியாது. அதனால் புதன்கிழமை பூஜை அறை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? பண்ணிவிட்டு தனியாக ஒரு வீடியோ தரேன். அப்படியே முருகருக்கு குட்டி பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். சரிங்களா? வேலைக்கு போயிட்டு தான் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு பூஜை இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இது சாயங்காலம் எடுத்த வீடியோ. சரிங்களா? அப்புறம் அரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா மஞ்சள் கலர், குங்குமம் போட்டிங்கன்னா குங்கும கலர். சரிங்களா? அப்போது மஞ்சள் கலரும் நமக்கு கிடச்சிருச்சு, ரெட் கலரும் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபுட் கலரு சேர்க்கலாம். ஆனால் நான் குங்குமம், இங்கிட்டு மஞ்சள், நடுவில் வெறும் அரிசி மாவு வச்சு இன்றைக்கி கலர்ஃபுல்லான கோலம் போடலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சரி, இன்றைக்கி புள்ளி கோலம் போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கை பார்த்து தான் போட்டேன். அது என்னமோ எனக்கு இந்த கோலம் பிடிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு மாதிரி 5 புள்ளி ஊடு புள்ளி 3 வரைக்கும் ஒரு கோலம். சரிங்களா? அந்த கோலம் அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புள்ளியெல்லாம் அழகாக தான் வந்திருக்கு. ஆனால் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இந்த கோல டிசைன் பிடிக்கலப்பா. அப்புறம் நடுவில் இருக்க ஸ்டார்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ஸ்டார் அழகாக இருக்குல்ல. இப்படியே விட்டுருந்துருக்கலாம். அப்புறம் என்னமோ வரைஞ்சி அது எப்படியோ வரைஞ்சி அப்புறம் எப்படியோ ஒரு கலர்ஃபுல்லான கோலம் மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ நான் போட்ட கோலம் எனக்கு பிடிக்கல. இதே மாதிரி ப்ளைனாவது விட்டுருந்துருக்கலாம். நான் இதுக்கு மேலே வேறு ஒரு டிசைன் வரைஞ்சேன் பாருங்கள், அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. என்னமோ மாதிரி கோலம் மாறிடுச்சு. இது ஏன் தான் வரைகிறேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு கோலம் நோட்டில் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், ஆனால் நம்ம போட்டோம்னா நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி கோலம் தான் இது. எனக்கு என்னவோ நோட்டில் பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சு, வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, போட்ட கோலத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கலரிங் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, மஞ்சள் தூள் போட்டு அரிசி மாவில், அது கலரை அப்படியே அழகாக எல்லோ கலர் ரவுண்டு பண்ணி அப்படியே ரெட் கலரில் அப்படியே புள்ளி மாதிரி வச்சு விட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. பாருங்கள், அப்படியே உள்ளெல்லாம் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுப்பு எப்போயுமே மகாலட்சுமிப்பா. அடுப்பை நம்ம அன்னலட்சுமி, அதனால் சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவு தினமுமாவது சமையல் முடித்ததுக்கப்புறம் தினமுமாவது தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும். அது எந்த அடுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மண் அடுப்பாக இருந்தாலுமே அதையும் நல்லா சாணி போட்டு மூழ்கி கோலப்பொடி வச்சு கோலம் போட்டு இந்த மாதிரி மங்களகரமாக வச்சுக்கிட்டா வீட்டில் மகாலட்சுமி நிலைச்சி இருப்பாங்க. சரிங்களா? நம்ம சம்பாதிக்கிற காசை நிலைச்சி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். உண்மை தானே? சம்பாதிக்கிற காசு அப்படியே வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சம்பாதிக்கிற காசையாவது நம்ம வீட்டில் பிடிச்சி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும் போது வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நமக்கும்
ஒரு வேலை செய்யும் போது அடுப்பு வந்து இப்படி மங்களகரமாக இருந்தால் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். கோலம் வந்து அது அரிசி மாவு கோலம் வந்து போட்ட உடனே வந்து கலர் தெரியாதுப்பா. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் அடுப்பை பாருங்களேன், அவ்வளோ அழகாக அப்படியே பிரைட்டாக இருக்கும் சரிங்களா. சில்வர் அடுப்பு இருந்தாலும் சில்வர் அடுப்புலேயும் போடலாம் கோலம், அரிசி மாவில் கோலம் போடலாம். நான்லாம் ஃபஸ்ட்டு வந்து சில்வர் அடுப்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த அடுப்பு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினோம் சரிங்களா. அப்புறம் வந்து அப்படியே வந்து அழகாக வரைஞ்சி விட்டாச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே வந்து சரி அதே கலரில் வச்சு சந்தன குங்குமம் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. 4 பக்கமும் 4 ஓரத்தில் ஒரு தாமரை வந்து வரைஞ்சிருந்தேன். நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து போர் அடிக்கல அதனால் சரிங்களா. இல்லைப்பா போர் அடிக்கல, நீங்கள் வந்து ஸ்லோவாகவே காட்டுங்க கோலம் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது அந்த மாதிரி பார்க்குறக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணாமல் ஸ்லோவாகவே கொடுக்குறேன் சரிங்களா. இல்லை நாங்கள் பார்க்குறோம் கோலம் போடுறது எப்படி போடுறீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நிறையாவே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்பேன். சரி சப்போஸ் நண்பர்களுக்கு பிடிக்காமல் போயிடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை பிடிக்கும் நீங்கள் ஸ்லோவாகவே காட்டுங்க நாங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பீட் பண்ணாமல் மெதுவாக போகிற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் பாத்திரம் கழுவுறதை மட்டும் நான் எப்போயுமே ஸ்பீட் பண்ணிடுவேன்ப்பா. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ பாத்திரம் கிடக்கும். நான் பார்க்குற வரைக்கும் உங்களுக்குலாம் பொறுமை பத்தாது. என்னப்பா பண்ணுறது, அதனால் கடன்னு வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாலும் நேர்லேயே அந்த மாதிரி தான் ஸ்பீடாக கடன்னு வளைக்கிடுவேன் நான் பாத்திரத்தை. சோம்பேறியாக இருக்கும், ஆனால் போய் நம்ம வந்து பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டா கடன்னு 10 நிமிஷத்தில், இல்லைன்னா ஏதாவது பாட்டை வந்து ஹெட்செட்டு காதில் மாட்டிட்டு அப்படியே பாத்திரம் கழுவுனேன்னா 2 பாட்டு முடியுங்களும். ஒரு பாட்டு வந்து 5 நிமிஷம், 10 நிமிஷத்துலேயே வந்து பாத்திரம் கழுவிடுவேன். இதே வந்து நம்ம வந்து பாட்டே கேட்காம நம்ம வந்து பாத்திரம் கழுவணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் தானே. அப்புறம் சமையல் வந்து தக்காளி சட்னி தோசை தான்ப்பா. இந்த தக்காளி சட்னி வீடியோ வந்து நான் தனியாக கொடுக்குறேன் சரிங்களா. என்னென்ன போட்டு ஈஸியான மெத்தடில் என்னோடய ஸ்டைலில், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்னி வைக்கிறேன்னு சொல்லி அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன் சரிங்களா. அதனால் தக்காளி வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ துணி, துவைச்ச துணி வந்து அவ்வளவு காஞ்ச துணிங்க, மடித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இப்படி கிடக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து துணிகள் வந்து அங்கங்கே கிடந்தாலும் அந்த வீடு வந்து ஒரு மங்களகரமாகவே இருக்காது, உண்மையிலேயே நானே சொல்கிறேன். ஆனால் அப்படி தான் கிடந்துச்சு. அதனால் கடன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் மடிக்கிறேன். நான் மெதுவாக நல்லா நீட்டாக தான் மடிக்கிறேன், அது வீடியோவில் அவ்வளோ ஸ்பீடாக காட்டுதேன் சரிங்களா. அப்புறம் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நான் தினமுமே விலாக் கொடுக்க முடியும். யாருமே லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா. வீடியோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் வந்து விலாக் போடுறக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரிங்களா. நான் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு தான் வந்து வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி, எனக்கு வந்து எடிட் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அதனால தான் வந்து நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அதனால் வந்து அப்படியே வந்து விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த சேனல் தான் இந்த யூடியூப் சேனல், மகாலட்சுமி விலாக் சேனல் சரிங்களா. அப்புறம் அவ்வளோ துணியும் மடித்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் டிவிக்கிட்ட அவ்வளோ கசன்னு கிடக்குது. எதுக்கு தான் இந்த பசங்க, நான் அப்போயும் கண்ணாடி பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒன்றும் இல்லை, ஒரு டப்பாவில் சீப்பு, ஒரு டப்பாவில் வந்து ரிமோட்டு, அப்படி தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். இந்த பசங்க எப்படின்னாச்சும் கலைச்சி அங்கங்கே அப்படி போட்டுறாங்க. அப்புறம் வாங்க அப்படியே வீடை கூட்டலாம்னு சொல்லிட்டு வீடை கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சோபா எனக்கு இடைஞ்சல தான் இருக்குது, என்னங்க பண்ணுறது. உட்காந்து கடைசி இந்த சோபா வந்து அடியில் கம்பியை விட்டுருச்சுப்பா. அது வந்து பற்ற வைக்கணும் போல், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஜென்மத்தில் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார். இதுக்கும் நான் தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். சோபாவை எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சு கொண்டு வரலான் இருக்கேன். அடியில் ஒரு கம்பியாக கொடுத்துருப்பாங்களே, அந்த ஒரு கம்பி விட்டுருச்சு. அப்புறம் வந்து சரி அப்படியே வந்து குட்டி பசங்க உட்காந்துக்கிறாங்க, நாளாக உட்காந்தேன்னா அப்படியே கீழே டொமக்கான் உள்ளே போயிடும். அப்புறம் இந்த பிள்ளைங்க இந்த பாலை அங்கே போடுறது இங்கே போடுறது, என் பசங்க ரொம்ப சேட்டு செய்கிறாங்க. அதனால் பால் எடுத்து ஒளிச்சு வைக்க போகிறேன் பாருங்களேன். ஒளிச்சு வச்சுட்டு அவன் வந்து எப்படி தேடுறான் எப்படி கேட்குறான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்களேன். நான் ஒளிச்சு வச்சுட்டேன் என்னோடய பீரோக்குள்ளே பாலை சரிங்களா.
இனிமே பால் ஏதாவது அங்கங்கே போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே தரவே மாட்டேன், ஒழிச்சு வச்சிருவேன். பாலை ஒழிச்சு வச்சிருவேன். இந்த ஒரு வாட்டி சரி பாவம்னு சொல்லி தரேன். ஏய், நீ வீட்டுக்குள்ள அங்கங்க பாலை போட்டேன்னா உனக்கு நான் தரமாட்டேன் ராகுல், சரியா? என்ன கரெக்டாக வச்சுக்குவியா? நடு வீட்டுக்குள்ள பால் விளையாடுவியா? விளையாட மாட்டேல்ல, சாரி சொல்லு. போ பொழைச்சி போ, விளையாடாதான்னு இப்போ தானே சொன்னேன். திருப்பி உன் சேட்டையை காட்டுற பத்தியா? போ வெளியே போய் விளையாடு, டிவி உடச்சி விட்றாங்க. சின்ன பையனாவது சொல்கிற பேச்சு கேட்பா, பெரிய பையன் கேட்கவே மாட்டான். நீ என்ன சொல்கிறது மகா, நான் என்ன கேட்குறது மகா அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்குவான். நடு வீட்டுக்குள்ள பால் விளையாடுவான், பேட் விளையாடுவான், சேட்டையாக பண்ணிகிட்டு இருப்பான். எங்கள் வீட்டில் சேட்டைக்கார பையனா அப்பளை காட்டின இல்லை, அந்த பையன் மட்டும்தான் ராகுல், சரிங்களா? அது என்னன்னு தெரியல, என்ன மாயன்னு தெரியல. ராகுல் பேர் வச்சா இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்களாப்பா? நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்கப்பா. அப்படி ஒரு சேட்டை பண்ணுவான், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த அன்னலட்சுமி கிட்ட நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அப்படிலாம் மங்களகரமாக வச்சுருப்போம்ல, அதை போய் அந்த மஞ்சளை போய் டாயின் டாயின் டாயின்னு கொட்டி விட்ருவான். அந்த பச்சரிசி வச்சுருப்போம்ல, அந்த பச்சரிசியை கொட்டி விட்ருவான். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணலை. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சேட்டைனா சேட்டை, அப்படி ஒரு சேட்டை இந்த பையன். அப்புறம் வந்து அப்படியே வந்து வீடெல்லாம் வந்து சுத்தமாக கூட்டியாச்சு. அவ்வளோ குப்பை, எத்தனை வாட்டி கூட்டினாலும் இந்த வீடு வந்து குப்பை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து என்னன்னே எனக்கே தெரியல. அப்புறம் வாங்கி இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஒரு பூஜை பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால் வந்து வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து சரின்னு சொல்லி இன்றைக்கி தொடச்சி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு துடைக்க போகிறேன், சரிங்களா? ஃபுல்லாக கூட்டியாச்சு. ஃபுல்லாக கூட்டி எப்பயும் போல் நீட்டாக க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளியாச்சு, சரிங்களா? கூட்டி அள்ளிட்டு அப்படியே வந்து வாசலையும் கூட்டி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு, சரி வாசலையும் எப்போவுமே தொடச்சிட்டேன்னா சாயங்கால நேரத்தில் நான் வந்து வீடை துடைக்கிறேன்னா அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே கூட்டிட்டு அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே கூட்டி வெளியே தள்ளுற மாதிரி தான் எடுக்கணும். அப்படியே கூட்டி தள்ளிட்டு வாசல் காலையில் போட்ட கோலத்தையும் அழிச்சிட்டு அப்படியே வந்து தண்ணீர்லாம் தெளிச்சு விட்டேன், சரிங்களா? தண்ணீர்லாம் தெளிக்கிற வீடியோ எடுக்கலை, வெளியே வந்து ஆளுங்களாக இருக்கிறாங்கப்பா. நேரம் கேமராலாம் வச்சு தண்ணி தெளிக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ மாதிரி கூச்சமாக இருக்குது. அதனால் வந்து வெளியே கேமரா வைக்கலை. அதனால் வந்து கூட்டுற வீடியோ மட்டும். அப்புறம் மாயில பறிச்சிட்டு வந்திருந்தேன், அவங்கள நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் வாங்க வீடை தொடச்சிடலான்னு கடன்னு வீடை துடைக்கிறேன்ப்பா. வீடு எத்தனை வாட்டி தொடச்சாலும் அப்படி தான்ப்பா இருக்கும். ஆனால் வீடு தொடச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது வீடு அவ்வளோ நீட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கடைசி அதோட பலன் வந்து வீடை வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது அப்படியே க்ளீனாக இருக்கும் பாருங்களேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து தொடச்சாச்சு, அந்த ரூமே தொடச்சிட்டு கட்டில் சைடு தொடச்சிட்டு இந்த நேராக வந்து பாதையும் தொடச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பு போட்டாச்சுப்பா. மாப்பு போட்டு இங்கேயும் வந்து மாப்பு போட்டலாம். இங்கே தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம், சரிங்களா? கலசம் வச்சு பூஜை பண்ணலான் இருக்கேன். வாழ்க்கையில் முதல்ல கலசம் வச்சு வந்து சாமி கும்பிட்லான் இருக்கேன், வாராகி அம்மனை, சரிங்களா? அந்த வீடியோ வந்து நான் தனி வீடியோவாக உங்களுக்கு தரேன், சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.